கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த கத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக்கொள்வதில் நிச்சய மகிழ்ச்சியடைகிறேன். என் கண்பார்ந்திலே மீண்டுமாக இந்த கத்தினால் நாம் யாவர் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மைத்துவம் சுவாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரித்து எழுப்போம். இந்த வேளையில் கூட நாம் இந்த கர்த்தரை தொழுகையை தொகுப்பதமாகவும் தேவனுக்கு மகிமையாக பாடல் புத்தகத்தில் 395வது பாடலை நாம் உற்சாகப்பட்டு பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரண பாடலை பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா உன் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா உன் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. கரைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போலாக்கிடுமே. உடைத்தி என்னை முந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கினேன், மெய்வழி விட்டகன்றேன். கண்போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கினேன், மெய்வழி விட்டகன்றேன். கண்போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழெல்லாம் உன் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தன்யானே கத்திரி தொழுகையை தூக்கமாக நாம் பரலோகத்தின் தேவனோக்கி ஜெபித்து கத்திரி வசனத்துக்கு கடந்து செல்வோம். நம்முடைய துவக்க ஜெபத்தை அன்பு சகோதரன் சூர்யா நமக்கு நடித்து வீழ்ச்சிவார் ஜெபம் செய்வோம்.
வானாதி வானங்களில் பேசிக்கிறதான எங்கள் சீனோடு நல்ல தகப்பனே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே நமக்கென்று இந்த ஆராதனை நடக்கிறது. பிறகு உம்முடைய கிருபையிலும் உங்கள் ஆசீர்வாதத்தில் நடக்க நீராசிக்கும் ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய வசனத்தை சொல்லுகிறவர் அவராக வண்ணமாக சொல்லாமல் பரிசுத்தாவின் மூலமாக சொல்லத்தக்க நீரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் கேட்டும் அதன்படி நாங்கள் நடந்து கொள்ளவும் அதை நாங்கள் கை கொள்ளவும் நீர் ஆசிக்கணுமாய் ஜெபிக்கிறோம். பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நாங்கள் கற்றுக்கொண்டு பிறருக்கு சொல்லத்தக்கதாக நீர் ஆசிக்கணுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, இந்த நாளும் நாம் சபையாராக ஒன்று கூடி நாம் பரலோகத்தின் தேவனை தொழுதிலும் சாக்கியத்தை பெற்றனுக்காக நாம் தேவனுக்கு நன்மை சொல்வோம். உண்மையிலேயே கூடியிருக்கிற நாம் அனைவரும் தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருப்பதை குறித்து உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்காத சாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். இது இன்றைக்கு நேற்றல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னமே தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எபேசியர் பொழுது இப்படியாக பரிசுத்த பவுல் எபேசியர் 1 அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1 அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசிங்க பாருங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரமாகும்படி முன் குறித்திருக்கிறார். நம்மை தேவன் தம்முடைய சுவிகார புத்திரராகும்படி முன்னுமே குறித்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று என்ன செய்கிறோம், நாம் பெற்ற பொழுது நாம் அவருடைய சபையிலே அங்கமாகிறோம். கர்த்தர் அவர்களை சபையிலே சேர்க்கிறார். இந்த வாக்கியத்தை நாம் பெற்றிருப்பதனால் தேவன் நம் மீது மிக மிக கரிசனையாயிருக்கிறார். எப்படி ஒரு குடும்பத்திலே தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளின் மீது எவ்வளவு பாசம் வைத்து, எவ்வளவு அன்பு வைத்து, எவ்வளவு கரிசனை வைத்து, அதை விட அதிகமாக பரலோகத்தின் தேவன் நம் மீது அன்பு கூறுகிறார். அதாவது கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டிகளின் மூலமாக மூடி மறைக்கிறது. அதாவது பருந்து வந்து அந்த கோழி குஞ்சுகளை பிடித்து விடக்கூடாது என்பதற்காக. அதே போலதான் தேவன் நம்மை தம்முடைய வசனமாகி செட்டிகள் மூலமாக நம்மை மூடி மறைத்து, பருந்து போன்றே தேவனுக்கு விரோதமான பிசாசின் பிள்ளைகள் தவறான போதங்களை போதித்து நம்மை கெடுத்து விடாதபடி தேவன் நம்மை தம்முடைய வசனத்தின் மூலம் அனுப்பிச்சார், நம்மை பாதுகாக்கிறார். எனக்கு அன்பாந்துள்ளி கர்த்தருடைய வசனம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. பாருங்கள், வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17, 293 பக்கம். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறது. இவைகள் நமக்கு பிரயோஜனங்களாக இருக்கிறது. பாருங்கள், எது? தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள். இதற்காகவே தேவன் அதாவது 40 பேரை தெரிந்து கொண்டு பழைய ஏற்பாட்டில் 66 புத்தகங்கள், அதாவது முழு வேதாந்தத்தில் 66 புத்தகங்களை, பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களை 32 பேர் மூலமாகவும், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களை 8 பேர் மூலமாகவும் தேவன் பரிசுத்தாவின் மூலமாக நினைச்சார் சொல்லி அவர்கள் எழுதி இன்றைக்கு வேதாகமும் நமது கருத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த வேதாகமும் நம்மை தேவனத்தை சேர்க்கிறது, தகுதிகளாக மாற்றுகிறது, நம்மை சீர்திருத்தம் செய்கிறது, நம்மை கடிந்து கொள்ளுது, நம்மை போதிக்கிறது, நீதியை இது போதுமானது. ஆனால் இன்றைய உலகிலே இன்றைக்கு அநேக மக்கள் எழும்பி நினைக்கிறார்கள், நம்மை வஞ்சிக்கும்படியாக, தேவ பிள்ளைகளை திசை திருப்பும்படியாக தவறான பகுதிகளை போதித்து வருவதை பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்கள். 2 பேதுரு
2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வசனங்களை வாசிக்கலாம் பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளபோதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கெதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இன்றைக்கு கிபி 2025 ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவத்தை தேவன் பேதருக்கு கொடுத்தது, பேதர் எழுதினது கிபி 70-80க்குள் தான் இருக்கும். அன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள், இன்றைக்கும் இருப்பார்கள். ஆகவே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டுமா? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட நம்ம என்ன செய்வார்கள்? தந்திரமான வார்த்தைகளால் நம்ம என்ன செய்வார்கள்? வசப்படுத்தி தவறான வழிகள் என்ன செய்வார்கள்? அழைத்து செல்வார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்களும் நானும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். என்றால் நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசுவின் சுவிசேஷத்தினாலே, ஆண்டவராகிய இயேசுவின் உபதேச சட்டத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உபதேச சட்டம் தான் நம்மை தேவனிடத்தில் அழைத்து செல்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னார் யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு சத்தியமாக வழியாக ஜீவனம், அது வேதாந்தத்திலே கொடுக்கப்பட்டு. ஆகவே தான் என் கண்பாந்திலே கூடியிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சத்தியத்தை கேட்டு அதுபடி நடந்து யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாது. சத்தியத்திற்கு நாம் தூணும் ஆதாரமாக திகழ வேண்டுமா? என்றால் இன்றைக்கு அநேகர் அவர்கள் செய்கிற தவறானமும் காரியத்தின் மூலமாக சத்தியமாக்கின செய்யலாம் தூசிக்கப்படுது. இந்த வாசிக்கலாம் பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை வாசிக்கலாம் பாருங்கள். அவரை பற்றி நாம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை வாசிக்கலாம் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துடைய நாள் சமயமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் என்று அநேகர் அப்படித்தான் வச்சுக்கிறார்கள். வேறொரு வீட்டுக்கு போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார், எனக்கு தரிசனமாக சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்கள்? மனம் திரும்புங்கள், உங்கள் சொத்து சுகத்தில் என்ன செய்யுங்கள்? சபைக்கு எழுதி வைங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி செய்கிறார்கள்? ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டுமா? ஏன் பரவசனத்திலே எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்களா? யாரும் நம்மை மோசம் போக்காதபடி ஒவ்வொருவரும் எச்சரிக்கேன். நாம் அநாதி தீர்மானத்தின்படி, தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி உலக தோற்றத்துக்கு முன்னமே என்ன செய்கிறோம்? நாம் முன்குறித்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளையை மாற்ற. ஆகவே தான் தேவன் நம்மை அக்கறை கொண்டு இவ்விதமாக நமக்கு செய்கிறார். அறிவுரைகளை ஆலோசனைகள் தொடர்ந்து வாசிகளை பாருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனையும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். சட்னேத்துக்கு முன்பதாக கௌஷியமா சொன்னது, பாஸ்டர் சொன்னால் தான் கேட்பேன். இந்த கணிகள் அப்படித்தான் பாஸ்டர் தான் கடவுளாக நினைக்கிறார்கள் என்று அவர்கள்
தன்னைத்தான் உயர்த்தி நான் தான் தேவன். ஒரு காலத்திலே, அதாவது தென்னாட்டிலே, தென்னிந்தியாவிலே பாலஸ் லால் என்ற ஒருவர் திடீரென்று என்ன செய்தார், நான் தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்து விட்டார்னு சொல்லி உலக மக்களெல்லாம் ஏமாற்றி நினைத்தார். அநேக மக்களை தன் வசப்படுத்திக் கொண்டார். அநேகரை நம்பி அவர் பின்னே போனார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் எங்கிருக்கிறார் தெரியாது. இடையிலே கேள்விப்பட்டேன் அவர் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்ற இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறார் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய வேதனை! இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். தவறான போதனையை போதிக்கின்ற மக்கள், சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காமல் இல்லாத ஒன்றை இருக்கிறது என்றும் பொய்யான தகவல்களை சொல்லி மக்களை மூளை செலவு செய்யக்கூடிய மக்களை தொடர்ந்து வாசிக்கல பாருங்க. நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவர்களை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது, இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அடித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போயவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்காமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். தேவன் அனுப்புவார். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கிறார்கள், பொய்யான அற்புதங்களை அடையாளம் செய்து மக்கள் ஏமாற்றுகிறார்கள். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார்கள். நடக்காத ஒன்றை நடந்தது என்று சொல்லி. நான் ஒரு முறை நமது சபைக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து சத்தியத்தை சொன்னார். அவர் சொன்னபோது நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் அமெரிக்காவிலே ஒரு காரிலே புறப்பட்டு போன போது திடீரென்ற பெரிய கூட்டம் அங்கு இருந்ததாம். மைக்கு வைத்து கொண்டு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். என்னவென்று, இங்கு ஒருத்தர் மரித்து கிடக்கிறார், அவர் என்ன செய்ய போகிறார், பெரிய பாஸ்டர் வந்து அவரை உயிரோடு எழுப்ப போகிறார், எல்லாரும் வந்து பாருங்கன்னு சொல்லி தலான கூட்டம் வந்து கூடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய ஊழியக்காரர்கள் தான் பெருமையாக இருக்க மாட்டார்களே, கையில் ஒரு புதிய பாட்டை மாத்திரம் ஒரு நீளமாக வைத்து கொண்டு, அப்படியா சரி என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற மைக்கை வாங்கி, தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், யாரும் கோபப்படாதீர்கள், நான் உங்கள் முன்பதாக ஒன்றை மாத்திரம் செய்து காட்டுகிறேன், அது உண்மையா பொய்யா என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி என்ன செய்தாராம், எல்லாரும் முன்பதாக அவர் சொன்னாராம். சரி, இவர் மரித்து போனவர் தானே, அவர் செத்து கிடக்கிறார் அல்லவா, அவர் கிள்ளினால் கூட அடித்தால் கூட அவருக்கு வலிக்காதல்லவா? ஆமாம் ஆமாம். எல்லாரும் சொன்னான், அப்படியானால் நான் ஒரே ஒரு முறை என் கையில் இருக்கிறதானே இந்த ரிவல்வாரை, இந்த கண்ணிலே அவரை நான் சுட்டு விடுகிறேன் என்று சொல்லி என்ன செய்தாராம், அவர் அந்த புதிய பாட்டை எடுத்து அந்த சகோதரனை சுடுவதற்காக முன்னால் போனாராம். உடனே பறித்து கொண்டு அவன் என்ன செய்ய தடாப்புடான்னு எழுந்து ஐயோ என்ன செய்தார்கள், சுட்டு விடாதீர்கள் வச்சிருக்காரு. இன்றைக்கு அப்படித்தான் நடக்கிறது பாருங்கள். உடனே அந்த ஊழியக்காரர் அவர் என்ன செய்தாராம், அரசாங்கத்தை சொல்லி போலீஸிலே பிடிப்பு கொடுத்தார். இன்றைக்கு அன்றைக்கு அப்படித்தான் செய்கிற தவறான போதனைகளை. ஆகவே நீங்கள் நானும் கவனமாக இருக்கிற பொய்யான அற்புதங்களை, பொய்யான அடையாளங்கள் செலுத்தான் கூட்டம் திரள். இந்த ஜனங்கள் அன்றைக்கு அதற்குத்தான் போகிறார்கள். திரள் திரளாக கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக போகிறார்கள். அங்கு ஒரு அற்புதம் நடக்கும் அருமையாக அது இல்லவே இல்லை. அது தவறான தகவல்கள், தவறான போதனைகள். நமக்குத்தான் தேவ வார்த்தை தெளிவாக கொடுத்திருக்கிறாரே. ஆகவே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் இது வந்து இன்றைக்கு ஏற்றல, பழைய பாட்டு காலத்தில் கூட இந்த பொய்யான அடையாளங்களை அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். வாசிக்கல பாருங்கள். உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் போலாம். உபாகம் 13ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி
உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். தேவனே சோதிப்பாராம். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? அநேகர் வந்து என்ன செய்வார்கள்? நம்மை கேடான வழிக்கு அழைப்பார்கள். நாம் அப்படி நினைக்கக்கூடாதாம், சோர்ந்து போய்விடக்கூடாது. அடுத்த வருஷத்தில் வசனம் பாருங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர்கள் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. அவருடைய வசனங்களை கேட்டு, அந்த வசனம் நமக்கு போதுமானதாக ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? இந்த வசனம் நம்மை சீர்திருத்தம் செய்கிறது, நம்மை தேவனுக்கு தகுதியாக மாற்றுகிறது, நம்ம நீதியை படிப்பிக்கிறது. நம்ம அது போதும், அதை நாம் என்ன செய்யணுமாம்? கை கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதை விட்டு அடுத்த வசனம் பாருங்கள். அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவான். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விலகும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி வரும் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டுக்கொண்டு வருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக. இப்படிப்பட்ட தீமையை நான் விட்டு அன்றைக்கு எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அதே இன்றைக்கும் சொல்கிறார். நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கணிக நம்மை மூளைச்சலவை செய்வார்கள், நம்மை ஏமாற்றுவார்கள். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பாருங்கள், வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் போய் நீங்கள் வாங்க, உங்கள் சோகத்திற்கு செய்வாங்க, நம்புவாங்க. இன்றைக்கு அப்படித்தான் மக்கள் ஏமாற்றுகிறார்கள். இன்றைக்கு கடனோடு துன்பத்தோடு இருக்கிற மக்களை போய் சந்தித்து அவர்கள் தங்கள் வறுமைகளை சொல்லும் பொழுது, நீங்கள் வாங்க, தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார், உங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார் சொல்லும் என்ன செய்வார்கள்? அதை நம்பி என்ன செய்வார்கள்? பின்னே போவார்கள். இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். கள்ளத்திற்கு தரிசனம் எழும்பி அநேக மக்களை ஏமாற்றிக்கொண்டு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தைரியமாக சத்தியத்தை போதிப்பது கிடையாது, தேவ வசனத்தை போதிப்பது கிடையாது. அறிமா நாம் அப்படி இல்லை. சத்தியத்தை சத்தியமாயிட்டு கொண்டு சத்தியத்திற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். இன்னும் கள்ள தீர்க்கதரிசிகள் அன்றைக்கு இருந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, தானியேல், புலம்பல், எசேக்கியேல் இருந்த காலத்திலே கள்ளத்திற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? தவறான கருத்துக்கள் சொல்லிக் கொண்டார்கள். வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்திற்கு எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்தில் 3 வாசிக்கலாம் பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாது இருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ! இஸ்ரவேலே, உங்கள் தீர்க்கதரிசிகள் வனாந்தரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடித்ததும் இல்லை. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிறுவனம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறார்கள் அல்லவா? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். செய்கிறார்கள் அபத்தமானதை. தேவனை தரிசியாமல் இருந்தும் தேவனை தரிசித்தேன், தேவனோடு பேசினாலும் செய்கிறார்கள். மக்களை ஏமாற்றக்கூடிய மக்களாய். ஆகவே நீங்கள் நான் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிற தெல்ல மக்களாக இருக்க வேண்டும். இரண்டால் உங்கள் எதிராகி பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போலே வகை தேடி சுற்றித் திரிகிறார். அந்த எதிராகி பிசாசு யாரு? இந்த கள்ளத்திற்கு தரிசிகள், கள்ள போதர்களாகவே தான் இன்னும் நானும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் வாசிக்கலாம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை.
ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணெய்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பரிசுத்த பவுல் தீமைத்து சொன்ன அறிகுறி இதுதான். இந்த கனிகள் இப்படித்தான் அலைந்து திரிகிறார்கள். நீ எப்படி செய்யாதபடி அவர்களை விட்டு விலகு. அவர்கள் தவறான போதனை போதிப்பார்கள். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காமல் ஆரோக்கியமான வசனத்துக்கு பதிலாக அவர்கள் சொந்த கற்பனை பிரசங்கிப்பார்கள். அப்படிப்பட்டவை வெற்றி விலகு. அதே போல் நமக்கும் தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தின் மூலமாகத்தான் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியும், வாழ முடியும். இதை கை கொண்டிருந்தால் தான் அந்த பரலோக பார்த்துட்டு அப்பொழுதுதான் நம் தேவனுக்கு பிரியமாக. ஆகவே தான் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மை அழைத்திருக்கிறார். இது இன்றைக்கு நேற்று உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். நினைச்சுக்கிறாரா? நாம் கவலையே படக்கூடாது. தைரியமாக சொல்லலாம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவ ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன். தேவனுடைய வார்த்தை தெளிவாக போகுது, அது எனக்கு போதும் என்று சொல்லி அப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்யலாம்? சத்தியத்தை சத்தியமாய் நாம் சொல்லலாம். ஆகவே எனக்கு அன்பார்ந்த இந்த வேளையிலே 2 Thessalonians 2 அதிகாரம் 13-17 வாசிக்கும் பாருங்கள். 2 Thessalonians 2 அதிகாரம் 13-17 வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளியாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அருமையான ஆலோசனை. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவ வார்த்தையை கேட்டு அதுவே நடந்தார் தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை உற்சாகப்படுத்துவார். இதே போலதான் பேதுரு இன்னொரு வருஷத்தில் கூட பாருங்கள். 2 பேதுரு 3 அதிகாரம் 14-19 வாசிக்கலாம் பாருங்கள். 2 பேதுரு ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர்கள் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதை இருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மகிமையாகவே இதை உணர்ந்து இதை அறிந்து நம்ம செய்வோம், தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போம். தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்ட நம்ம அறிவில் ஆசிரிப்பார். அன்பார்ந்த கவனத்திற்கு என் நன்றியை நான் சொல்லிக்கொள்ள இதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பருவத்தின் தூய பிதாவே, இந்த நாளும் உமது வசனங்கள் நாங்கள் தியானிக்கத்தக்க எங்களுக்கு தந்த தயவிற்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களை முதுக்குமானாய் இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்தோற்றுக்கு முன்னமே முன்குறித்திருக்கிறீர். தகப்பனே, அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாங்கள் விசுவாசத்தை வாயிலாக அழைக்க செய்து நாங்கள் பாவம் மன்னிப்புக்கு நான் சாணி பெற்று
இன்றைக்கு புதிதாக்கப்பட்டவர்களாக முதுக்குமான இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக உமது சித்தத்தின்படி உமக்கு பித்திர்களாக இருக்கிறோம் ஐயா. இதை நாங்கள் கெடுத்துக்கொள்ளாதபடி மரண பரியந்தம் காத்துக்கொள்ள எங்களுக்கு வேண்டிய ஆற்றல் அறிவித்தார்கள். கூடி வந்திருக்கிற அணிவாசத்து காத்துக்கள் ஊழியத்தை பலப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளும். எங்கள் பாவுக்கு நிறைவாக மன்னிக்கும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.